சரத்குமாரை தொடர்ந்து டிடிவி தினகரனையும் பாஜகவில் இணைக்க முயற்சிகள் நடைபெறுவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் உள்ள டிடிவி இல்லத்தில் 5 மணி நேரமாக இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, பாஜகவில் இணைகிறது அமமுக, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திவ்யா, தமிழ்நாடு அரசியல் களத்தில் மேலும் ஒரு அதிரடி திருப்பமாக பாஜகவில் அமமுக ஐக்கியமாக இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த 24ஆம் தேதி அண்ணாமலை, டிடிவி தினகரன் ஆகியோர் சந்தித்து பேசியிருப்பதாக வெளியாகிருக்கக்கூடிய இந்த தகவல் என்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 24ஆம் தேதி அன்று சென்னையில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுடைய இல்லத்தில் தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை என்பது 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றதாக அங்க இருக்கக்கூடிய தரப்பினர் தெரிவிக்கக்கூடிய நிலையில பாமகவை தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சியை தொடர்ந்து அமமுக பாஜகவில் ஐக்கியமாக இருப்பதாக இந்த ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான ஒரு மிகப்பெரிய கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் அமமுகவுக்கு 2 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக திருச்சி, தேனி ஆகிய இந்த 2 மக்களவை தொகுதிகளில் தேனி மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரனும், அதே போல திருச்சி மக்களவை தொகுதியில் செந்தில்நாதனும் போட்டியிட்டனர். இந்த நிலையில் இந்த போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் அமமுக தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில அமமுகவுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தொடர்ந்து பாஜகவினுடைய மாநில தலைவரிடம் டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது தனக்கு மாநிலங்களவை பதவியுடன் மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் கோரியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலுக்கு அவர் வைத்த இந்த கோரிக்கைக்கு தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு செக் வைத்திருப்பதாகவும், குறிப்பாக ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சரத்குமார் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி சுமார் 16 ஆண்டு காலம் அந்த கட்சியை நடத்தி வந்தார். இந்த நிலையில இந்த மக்களவை தேர்தலின் போது திடீரென கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அனைவரும் எண்ணிய போது யாரும் எதிர்பாராத விதமாக பாஜகவுடன் பாமக ஐக்கியமாகிறது என்று சரத்குமார் தெரிவித்திருந்தார். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி காமராஜருடைய ஆட்சியை வழங்குகிறார் என்பதை சரத்குமார் அப்போது முன்வைத்திருந்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள், குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் உட்பட அமமுகவில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன் போன்ற பல்வேறு கட்சிகளை இணைத்து பாஜக இந்த தேர்தலை எதிர்கொண்டது. இருப்பினும் தமிழ்நாட்டில் திமுக தான் அனைத்து இடங்களையும் கைப்பற்றியிருந்தாலும் கூட ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவீதத்தை பாஜக தலைமையிலான கூட்டணி என்பது பெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் சமத்துவ மக்கள் கட்சியை போலவே அமமுகவையும் கலைத்துவிட்டு பாஜகவில் இணைப்பது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை தற்போது தமிழ்நாட்டில் தொடங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விரைவில் அண்ணாமலை வெளிநாடு செல்ல இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்பாக இந்த பேச்சுவார்த்தைக்கு உயிரூட்டக்கூடிய வகையில இந்த நிகழ்வு என்பது அரங்கேறும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எனவே அமமுக பாஜகவில் ஐக்கியமாகும் போது அவர் டிடிவி தினகரன் வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். எனவே தற்போது பாஜக தலைமையிலான ஆட்சி மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில, கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பாஜக இந்தியா ஆளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த 5 ஆண்டுகளில் மத்திய அமைச்சரவையில் அமமுகவுக்கான ஒரு இடம் வேண்டும், குறிப்பாக டிடிவி தினகரன் தனக்கான ஒரு இடம் வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமமுக அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்து அமமுக உருவாக்கப்பட்ட போதே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு யுத்தமாக, குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் செய்த தர்ம யுத்தம் போலவே தானும் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்று டிடிவி தினகரன் சொல்லி வந்தார். தொடர்ந்து அவர் எதிர்கொண்டு வந்த பல்வேறு தேர்தலில், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் போன்ற பல்வேறு தேர்தல்களில் அமமுக ஒரு ஜொலிக்க முடியாத ஒரு நிலையே இருந்தது. ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியாத ஒரு நிலை இருந்தது. இந்த மக்களவை தேர்தலில் கூட சிஷ்யனிடம் குரு தோற்றார் என்ற ஒரு வரலாறே தற்போது புதிதாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில அமமுக
அமமுகவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் கூட தனக்கு மாநிலங்களவை பொறுப்புடன் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். அதற்கு பாஜக சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பன போன்ற ஒரு கருத்தை டிடிவி தினகரன் முன்வைத்திருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தை தான் கடந்த 24ஆம் தேதி அன்று டிடிவி தினகரனுடைய இல்லத்தில் நடைபெற்றதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த தகவலை தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் பாஜகவுடன் அமமுக இணையும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பின் போது அதற்கு பரிசாக மாநிலங்களவை பொறுப்பும் மத்திய அமைச்சரவையில் இடமும் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேசிய தலைவர்கள் நேரடியாக வந்து அமமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் டிடி தினகரனிடம் இது தொடர்பான பேச்சுவார்த்தை அவர்கள் நடத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. திவ்யா.